ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமேஸ்வரத்துலேருந்து செடி வந்தது, பார்சல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். அண்ட் எவ்வளோ செடி வாங்கினோம், எவ்வளோ ரேட்டுன்றது டீட்டெயில்டாக அதில் கொடுத்துருக்கேன். அண்ட் பார்க்கலாம் வாங்க. செடி ஒரு குழிக்கு எத்தனை செடி நட்டுருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். 4 அடிக்கு ஒரு லைன் போட்டிருக்காங்கங்க. 2 அடிக்கு ஒரு செடி வச்சுருக்காங்க. ஒரு குழிக்கு எவ்வளோ செடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆள் வச்சு தாங்க பாருங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். ராமேஸ்வரத்தில் நம்ம செடி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளேஸ்க்கு டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க, சென்ட் பண்ணிடுவாங்கங்க. பஸ்ஸில் போட்டு விட்டுருவாங்க. லக்கேஜுக்கான அமௌண்ட் நம்ம கொடுக்கணும், அப்புறமா பேக்கிங்க்கான அமௌண்ட்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ நாங்கள் பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா 300 ரூபாங்க. அப்புறமா லக்கேஜ் 500 ருபீஸ். ஸோ அதோட பார்சல் எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ செடி வாங்கியிருக்கோம் அப்படின்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், செடி இப்போ தான் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி லைன் பிடிச்சிட்டாங்க. லைன் பிடிச்சி 4 அடிக்கு ஒரு லைன் எடுத்துட்டாங்க. கழனி ஃபுல்லாக லைன் எடுத்துகிட்டு இப்போ ஒவ்வொரு குழிக்குமே கரெக்டாக 2 அடிக்கு ஒரு குழி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு குழி எடுத்துகிட்டு பாருங்கள், செடி இப்போ நட ஆரம்பிச்சிட்டாங்க. செடி பாருங்கள், ஒரு குழிக்கு எத்தனை செடி அப்படின்னா மேக்ஸிமம் 5 செடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய செடியாக இருந்தால் 5 செடி, சின்ன செடியாக இருந்தால் சின்ன செடியாக இருந்தாலுமே 5லேருந்து 6 செடி கொடுத்துருக்காங்க. ஒரு சில செடிங்களில் நான் பாருங்கள் கையில் வச்சு காட்டியிருக்க பாருங்கள். ஒரு சில செடிங்களில் சின்ன செடியாக இருந்தால் நம்ம இந்த செடி வரும் வராதுன்னு நமக்கே தெரியும் இல்லையா. அதனால் அது நம்ம கொஞ்சம் பெரிய செடியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு செடி சேர்த்து வைக்கலாம், தப்பில்லை. ஆனால் இது 2 அடிக்கு ஒரு செடி தாங்க வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி குழி பறித்து எப்படி செடி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி இப்போ செடி ஃபஸ்ட்டு நட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே தண்ணி விடணுங்க. இப்போ பாருங்கள், அவங்க கையில் அழுத்தி விடுறது எந்த அளவுக்கு பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நார்மலாக புதபதன் மண் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே நம்ம அவங்க சேர்த்து வைக்கிறது நம்ம அப்படியே விடக்கூடாது. செடி நம்ம தண்ணி விட்டு 2 நாளில் அது காலில் மிதித்து விடணுங்க. செடியை சுற்றி நம்ம மிதித்து விட்டால் தான் அந்த செடி நல்லா டைட் ஆகும். நல்லா டைட் ஆகிடுச்சுன்னா தான் அந்த வேர் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். காற்று பாஞ்சு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செடி சீக்கிரம் காஞ்சு போயிடுதுங்க. ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் செடி நடும் போது எங்களுக்கு அந்த ஐடியா யாருமே சொல்லலை. அப்புறமா தான் சொன்னாங்க, பாருங்கள் எவ்வளோ ஆழம் பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த வேர் ஃபுல்லாக உள்ளே மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் செடி நல்லா மூடி விடுறாங்க. பாருங்கள், நாங்கள் எப்போவுமே ஆலோசி தாங்க நடுவோம். இதுக்கு முன்னாடி அப்படி தான் நட்டோம். ஆனால் அவங்க சொல்லவே இல்லை. பாருங்கள் எத்தனை செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 செடியாக இதில் பாருங்கள். ஒரு செடி சின்ன செடியாக இருக்குது. அது ஆக்சுவலாக வருமா வராதான், ஒரு சில செடி வரும், ஒரு சில செடி வராது. ஸோ அது நம்ம பார்த்து தான் செடி வைக்கணுங்க. ஸோ அது பெரிய செடியாக இருந்தால் 4 செடியாக கூட போதும். சின்ன செடியாக இருந்தால் 5 செடி வைக்கிறது தப்பு இல்லை. நம்ம செடி எந்த அளவுக்கு அதிகமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சீக்கிரம் குத்துல் பாயின்னு சொல்லுவாங்க. நல்ல பெரிய பெரிய குடும்பமாக நல்ல ஒரு பெரிய ஒரு செடியாக வரும். ஸோ அதனால செடி நம்ம சேர்த்து வைக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா செடி ஒரு செடி சிங்கிள் பீஸ் தாங்க ரேட். இது நாங்கள் ராமேஸ்வரத்தில் ஆர்டர் பண்ணது தான். செடி எவ்வளோ அப்படின்னா ஒரு செடி 3 ரூபா 50 காசுங்க. ஸோ 3 ரூபா 50 காசுன்றது இப்போ வின்டர் சீசனில் ஆக்சுவலாக கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா வின்டர் சீசனில் பனிக்காலம் இல்லையா, செடி நடவும் மாட்டாங்க. அது இல்லாமல் மழை காலன்றதுனால செடி என்ன சொல்கிறது கிடைக்கும். அதனால செடியோட ரேட் அதிகமாக இருக்கும். எப்போவுமே ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அதில் கொஞ்சம் மழை காலமாக இருந்தால் செடியோட ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ ஜனவரிலேருந்து இப்போ மே மாதம் ஜூன் மாதம் வரைக்குமே செடியோட ரேட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் வரும். 3 ரூபா 50 காசுன்றது பரவாயில்ல தான். ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சம்மரில் சித்திரை மாதத்தை மே மாதம் நடுறது நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மே மாதமே வாங்கி நடுங்க. இப்போவுமே நடலாம். நியர்பை என்ன சம்மர் வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடி கொஞ்சம் கொஞ்சம் தழைச்சி அது வேர் பிடிச்சி வர்றதுக்கு சரியாக போயிடும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக ஒரு ஆள் நாற்று போட்டு விட்டுருவாங்க. அப்புறமா இன்னொரு 2 3 பேர் நாற்று ஃபுல்லாக குழி பறித்து அது பாருங்கள் செடி ஆழமாக போட்டு விடுவாங்க. ஆழமாக செடி நட்டு விட்டுருக்காங்களா. இது எப்படி வருது அப்படின்றத நான் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். இனி வர நாட்களில் கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. பாருங்கள் 4 அடிக்கு ஒரு லைன் தான் செடி போட்டிருக்கோம். பாருங்கள் செடி எவ்வளோ பக்கமாக தெரியுது. 5 செடி அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா பெருசாக தான் வரும். எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எப்படி வரும் செடி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு. நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. நிறைய பேர் இந்த மாதிரி நட்டுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். பூ இருக்குமோ அவ்வளோ ஆசையாக இருக்கும்.
பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் வந்து என்னென்ன பண்ணுறோம், செடிக்கு வந்து என்ன உரம் வைக்கிறோம், எப்படி எப்போ இந்த செடி உரம் வைக்கலாம், என்ன மருந்து அடிக்கிறோம், இந்த மாதிரி பாருங்கள். செடி நட்டதுக்கப்புறம் செடி சுற்றி நம்ம வந்து இப்படி மிதித்து விடணும். செடி நம்ம மிதித்து விட்டால் தான் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணி விட்டால் நம்ம வந்து அந்த வேர் வந்து காற்று பாயாமல் இருக்கும். காற்று பாய்ஞ்சதுனா தான் செடி வந்து காஞ்சு போயிடுதுங்க. ஸோ இது வந்து செடிக்கு தண்ணி விட்டு 2-3 நாள் கழிச்சு தான் இது மாதிரி நம்ம அழுத்தி விடுவோம். ஸோ அது உங்களுக்கு வீடியோக்காக தான் வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து செடி நட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளில் உடனே தண்ணி விடணும். தண்ணி விட்டு அந்த ஈரம் காஞ்சுது அப்படின்னா அந்த வேர் கொஞ்சம் லூஸ் விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து மிதித்து விட்டிங்கன்னா செடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அதனால தாங்க. ஸோ பாருங்கள் நட்டுட்ருக்காங்க. இது வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25-30 சென்ட் வரும்னு நினைக்கிறேன். 30 சென்ட் வரும். ஏன்னா ரோடு இருக்குங்க. ஸோ ரோடு கொஞ்சம் ஒரு 3 லைன் கொஞ்சம் மிஸ் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 25 சென்ட் வரும்னு நினைக்கிறேன். ஓவராலாக எல்லாம் சேர்த்து 1 ஏக்கரா பக்கம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 1 ஏக்கர் வந்து மல்லி செடி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு கழனி வந்து இப்போ கட் பண்ணி விட்டுருக்கு. டிசம்பர் லாஸ்ட்டு தான் நாங்கள் கட் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஜனவரியில் தான் கட் பண்ணி விட்டுருக்கோம். பொங்கல் கழிஞ்சு பூ வர மாதிரி இருக்கும். பொங்கல் கழிஞ்சு அப்படின்னா ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே வந்து பூ வர மாதிரி இருக்குங்க. ஸோ அது வந்து எவ்வளோ என்ன சொல்கிறது, பூ வருது, எப்படி வருது, நார்மலாக வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஏன்னா தை மாதமும் பனி நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க. தை மாசி வரைக்கும் பனி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது சம்மர் பூ மாதிரி துளிர் அவ்வளோ அழகாக வந்திருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மருந்து அடித்தோம் அப்படின்றத வந்து நான் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். பாருங்கள், செடி வந்து நட்டுட்ருக்காங்க. செடி வந்து ஒரு குழிக்கு வந்து 5 செடி நட்டுருக்கோம். பாருங்கள், செடி வந்து ஒருத்தர் வந்து செடி போடுவாங்க, இன்னொருத்தர் வந்து பாருங்கள் குழி பறித்து செடி நடுற வேலை தான். செடி வந்து அதிகமாக வெயிலில் போடக்கூடாதுங்க. செடி நடும்போது பண்டில் வந்து பிரித்து நிழலில் வச்சிடணும். நிழல் வச்சுட்டு ஒவ்வொரு கட்டாக எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வந்து செடி வந்து நடணும். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி வெயிலில் வந்து படுற மாதிரி இருந்தால் வேர் காஞ்சு போயிடுங்க. ஸோ அதனால தான் பாருங்கள் வேர் காஞ்சு போயிடுன்றதுனால தான். ஸோ நிழலில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரணும். ஒரு கட்டுக்கு வந்து 100 செடி இருக்குங்க. 100 செடி இல்லை, ஒரு செடி வந்து ₹3.50 அப்படின்னா ஒரு கட்டு வந்து ₹350. ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே அங்கே தான் ஆர்டர் பண்ணுறதுனால ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. செடி நட்டதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் காலில் வந்து மிதித்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிதித்து காட்டுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் செடி வந்து இந்த மாதிரி லூஸ் விடாமல் இருக்கணும். அதனால் அடிக்கடி செக் பண்ணுறது நல்லது. நாங்கள் லாஸ்ட் டைமு அந்த மாதிரி மிதித்து விடாதனால என்னாச்சு அப்படின்னா 5 செடி வச்சோம் அப்படின்னா 5ல் வந்து 3 செடி வரும், 2 செடி வந்திருக்கும். அந்த மாதிரி 5 செடி வச்சா 5 செடியுமே நமக்கு வந்து தழைச்சி வந்துச்சு அப்படின்னா நமக்கு லாபம் தான். அது இல்லாமல் செடியுமே நல்லா குத்தில் பாஞ்சு நல்லா பெரிய செடியாக வரும். நமக்கு பூவுமே அதிகமாக கிடைக்கும். அதில் நம்ம வந்து இப்போ ஒரு செடி வச்சோம், அது ஃபுல்லாக காஞ்சிச்சுன்னா வந்து அந்த இடத்துல வந்து மறுபடியும் செடி வாங்கிட்டு வந்து வைக்குவோம். இதுலேயே 1-2 செடி தான் வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மறுபடியும் புதுசாக செடி வைக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி மிதித்து விடுறது நல்லது. மிதித்து விட்டு தண்ணி விட்டோம்னா அந்த வேர் வந்து அடியில் மண்ணோட நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அப்புறமா வந்து தண்ணி விடும்போது நமக்கு வந்து ஈஸியாக அது வந்து தழைச்சி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா காற்று பாஞ்சாதாங்க செடி வந்து காஞ்சு போயிடும். ஸோ வந்து அடுத்து வந்து நான் தண்ணி விடுறது வந்து எப்படி விடுறோம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து இது சொட்டு நீர் பாசனமாகவும் போடலான்னு தான் ஒரு ஐடியா இருக்குது. என்ன ரீசன்னா தண்ணிக்கு வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க. இருந்தாலுமே சொட்டு நீர் பாசனத்தில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேர் கரெக்டான சொட்டு நீர் பாசனத்தில் செடி வந்து நல்லா வந்து பூவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய உரங்கள் வந்து இந்த ஆல்-90 நிறைய யூமிக்கு அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சல்ஃபர் இதெல்லாம் சொட்டு நீர் பாசனம் மூலிமா கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு செடியான மட்டும் கொடுக்கும். ஸோ அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செடியும் நல்லா தழைச்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு அப்டேட்டுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த செடியோட அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வந்து செடி வச்சு 1 வீக் ஆக போகுது. ஸோ அந்த 1 வீக்கோட அப்டேட்டுமே கொடுக்குறேன். செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே ரெகுலராக போயிட்டு 2-3 லைன் டெய்லியும் செடி ஃபுல்லாக சுற்றி அப்படி மிதிச்சு விட்டு தான் வந்துட்டுருக்கேன். என்ன ரீசன்னா கொஞ்சம் காற்று பாஞ்ச மாதிரி தான் இருக்குது, லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயம், லாஸ்ட் டைமே வேஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இந்த டைம் வந்து செடி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் பார்க்கலாம். 4 அடிக்கு செடி 2 அடிக்கு ஒரு செடி வச்சுருக்கிறதுனால எப்படி இருக்குது ஃப்யூச்சரில் இது எப்படி வளர்ந்து வரும், எப்படி 6 மந்தில் அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். 1 இயரில் இன்னும் சூப்பராக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா வந்து அப்டேட் பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். செடி வந்து சுற்றி பாருங்கள் எப்படி மிதிச்சு விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க போடும்போது நான் முடிஞ்ச வரைக்கும் மெரிக்க முடியுமான்னு பார்த்தேன், பட் நம்மளால் முடியலைங்க. ஸோ அதனால் சரி மெதுவாக பண்ணிக்கலாம், தண்ணி விட்டதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அவங்க கூட பேசிகிட்டே வந்து பூ வறுத்துட்டு ஆக்சுவலாக செடி வந்து வீடியோ
வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தர் வந்து காக்கடாம்பூ வந்து ஒரு கல்லி வச்சுருக்காங்களாம், முல்லைப்பூ வந்து ஒரு கல்லி வச்சுருக்காங்களாம், அப்புறமா வந்து இந்த குண்டுமல்லி வந்து ஒரு கல்லி வச்சுருக்காங்களாம். இது வந்து குண்டுமல்லி வந்து லாபமாக எனக்கு தெரிஞ்சு லாபமே வர மாதிரி தெரியல, நிறைய மருந்து அடிக்கணும், நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படி இவங்க தான் சொன்னாங்க. அவங்களுக்கு தான் 3 கல்லி இருக்கா. அவங்களுக்கு வந்து சொன்னாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஆக்சுவலாக பூ வந்து நல்ல லாபம் தான், மாதம் வந்து சும்மா 20,000 30,000 வருது இல்லை, அது பெரிய விஷயம் தானே, சுமார் தான் வருமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மல்லி வந்து லாபம் தான்மா, ஆள் இருந்து செஞ்சால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து லைன் பிடிச்சி அவங்க ஃபுல்லாக செடி ஃபுல்லாக போட்டு ஒரு 2 பேர் வந்து செடி போடுவாங்க, மீதி வந்து 3 பேர் வந்து செடி வந்து அவங்க நட்டுட்ருக்க வேலை தான். பாருங்கள், பாதி ஆக்சுவலாக முடிஞ்சு வந்துடுச்சு. ஆக்சுவலாக செடி வந்து நட்டுட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மல்லி அப்டேட்ஸ் வந்து என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுற மூலிமா தான் எனக்கும் கொஞ்சம் புரியும். ஸோ என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது ஒரு கனெக்ட் ஆகும், செடி வச்சு அப்டேட் பண்ணலாமான்றது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்னன்றது சொல்லுங்கள். இது பாருங்கள், செடி வந்து ஓவராலாக வந்து ஒரு கல்லி ஃபுல்லாக நட்டாயிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, செடி வந்து 3 பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அதுதாங்க இந்த 3 பேட்ச் அப்படின்னா இந்த செடி வந்து இப்போ நட்டுருக்கோம். இன்னொரு கல்லி வந்து இப்போ தான் இதுக்கு செடி நடும்போது தான் செடியும் கட் பண்ணி விட்டுரும். அது அவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்குதுங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அது சம்மர் துளிர் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அது வந்து அந்த கல்லி வந்து ஆக்சுவலாக துளிர் வந்துருச்சா, இன்னொரு கல்லி வந்து பூ அறுத்துட்ருக்க ஸ்டேஜ். இந்த மாதிரி 3 பேட்சாக இருக்கணுங்க. 3 பேட்ச் இருந்தால் தான் உங்களுக்கு பூ வந்து பூ வறுக்கவும் கட்டுப்படியாகும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நல்ல ரேட்லேயுமே மாட்டோம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். பாருங்கள், ஓரளவுக்கு அரை கல்லிக்கு மேலே நட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து மீதி இருக்கிறதெல்லாம் நட்டுட்டு பாருங்கள் தண்ணி விட்டுட்ருக்கோம். ஸோ தண்ணி விடுறது வந்து எவ்வளோ தண்ணி விடணும் எப்படின்றது, எப்படி கால் போட்டு தண்ணி விடுறாங்க, இப்படி தான் நட்டுருக்காங்க. அது வந்து எப்படி கால் போட்டு தண்ணி விடுறாங்க அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து லாங்காக போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வரைக்கும் பார்த்தேன்னு சொல்லிட்டு டைமிங் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ